ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி அப்படியே டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதை முடிச்சுட்டு வரும்போது சப்போட்டா பார்த்தேன். அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பசியாக இருந்தது. நமக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. சரி, இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சப்போட்டா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் மில்லட் மியூஸ்லி எடுத்துக்கிட்டேன். இந்த மில்லட் மியூஸ்லியே பார்த்திங்கன்னா சாமை, திணை, வரகு, கேழ்வரகு, கம்பு, ஒரு 6 வகையான சிறுதானிய அவல், அப்புறம் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், கிரான்பெரி, பிளாக் கரண்ட்டு, கருப்பு உலர் திராட்சை, வெள்ளை உலர் திராட்சை, பரங்கி விதை, வெள்ளரி விதை, வெண்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் எல்லாமே இருக்குது. அது அப்படியே அது மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டேன். அதுலேயே சப்போட்டா பழம், தேனும் கலந்துக்கிட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா சோக்காக இருக்கும். அந்த சப்போட்டாவோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆல்ரெடி இந்த மியூஸ்லிலேயே நிறைய நமக்கு ஸ்வீட் இருக்கும், நாட்டு சர்க்கரை இருக்கும். நம்ம இப்படி வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா தேன் கலந்துக்கலாம். ஒரு பெஸ்ட் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எது கிடைச்சாலுமே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பனானா, ரெட் பனானா ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிளுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீக் யோகர்ட்லேயுமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.